जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर. சமூக தனி வாழ்க்கை நெறிகள். தெய்வத்தின் குரல் 3ஆம் பாகம். கண்டனமே பாராட்டு தொடர்கிறது. எல்லாம் பரமாத்மா என்ற நினைப்பு ஒருத்தனுக்கு அனுபவமாக ஆவது பெரிய விஷயம். அப்படி ஆவதற்கு முன் அவனுக்கு சித்த சுத்தி ஏற்பட வேண்டும். இந்த சுத்தி ஏற்படவே அநேக காரியங்களை கொடுத்திருக்கிறது. இதில் ஒவ்வொரு தேவதையையும் அதற்குரியபடி பூஜிக்கிற காரியமும் அங்கம்தான். இது தவிர யக்ஞேன தானேன தபசா என்று பரமாத்ம தத்துவத்தை சொல்லும் உபனிஷத்தே அந்த தத்துவத்தை பிடிப்பதற்கு பூர்வாங்கமாகவே பலவிதமான காரியங்களை விதித்திருக்கிறது. குறிப்பு: பிருகதாரண்யகம் 4.4.2. தானேன என்பது தனத்தால் செய்கிற தானம் மட்டும் இல்லை, மனத்தால், வாக்கால், சரீரத்தால் செய்யும் எல்லா உபகாரமும் தானம்தான். இதே போல பிதாவும் இல்லை, புத்திரனும் இல்லை, தேவதையும் இல்லை, உபாசிக்கிறவனும் இல்லை என்ற உச்சி கோடிக்கு அழைத்து போகிற உபனிஷத்துக்களே இந்த உச்சிக்கு வழியாகவே தேவ பித்ரு காரியாபியாம் ந பிரமதிதவ்யம் என்கிறது. ஏகப்பட்ட தேவதைகளுக்கு பண்ண வேண்டிய காரியங்களை, ஏகப்பட்ட பித்ரு காரியங்களை கொஞ்சம் கூட மறந்து இருந்து விட்டுவிடாதே என்கிறது. தத்வார்த்தமாக, சிம்பாலிக்கலாக தேவதைகளில் புருஷன், பெண்டாட்டி, பிள்ளை, குட்டி என்று வைத்திருப்பது மட்டுமில்லை, வாஸ்தவமாகவே தேவஜாதியைச் சேர்ந்த பல சிருஷ்டிகள் மனுஷிய ஜீவன்களைப் போலவே இப்படிப்பட்ட உறவுகளில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. லோகத்தில் எதுவும் நமக்கு வேண்டாம், ஏக பரமாத்மா ஒன்றைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே நம் லட்சியமாக ஆகிறபோது அந்த பரமாத்மாவின் தேவதா ரூபங்களை விடத்தான் செய்வோம். அதே போல லோகத்தில் இருக்கிறவர்களுக்கு சேவை பண்ண வேண்டும் என்கிற எண்ணமும் அப்போது விட்டு போய்விடும். இதனால் ஒருத்தன் பரோபகாரம் இல்லாமல் கல்லு மாதிரி ஆகிவிட்டான் என்று அர்த்தமில்லை. பரமாத்ம ஞானத்தை இவன் அடைந்து விட்டான் என்றால், பரமாத்மாவிடம் பக்தியினாலோ ஞானத்தினாலோ கலந்து வாழ்கிறான் என்றால், அப்போது இவன் உத்தேசிக்காமல் தன்னாலேயே சகல ஜீவன்களுக்கும் சாந்தி தருவதான மகா பெரிய உபகாரம் இவனால் நடந்து கொண்டேதான் இருக்கும். மற்ற மதங்கள் இப்படி பல தேவதை பிரீத்தியை சொல்லவில்லை. ஆதலால் அவர்களுக்கு ஒரே ஈஸ்வரனிடம் பிடிப்பு நன்றாக உண்டாகிறது என்பது வாதமாக மட்டும் நிற்கிறதே ஒழிய, வாஸ்தவத்தில் அப்படி அவர்களில் அதிகம் பேருக்கு ஈஸ்வரானுபாவம் உண்டாகாமல் அவர்களும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பிரத்யட்சமாக பார்ப்பது. அவர்களில் இருப்பதை விட நம்மில்தான் ஜாஸ்தி மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள், இப்போதும் இருக்கிறார்கள் என்றும் அவர்களே சொல்லவும் சொல்கிறார்கள். இதனால் எனக்கு இன்னொன்று கூட கொஞ்சம் வேடிக்கையாக தோன்றுகிறது. பெரிய ஸ்வயநலம், தன்னலம் எது? தனக்கு உண்டாகக்கூடிய பெரிய நன்மை எது? பரமாத்மாவை சேருவது தானே. எத்தனை தேவதைகளும் பித்ருக்களும் இருந்தாலும் சரி, எனக்கு அவை ஒன்றும் வேண்டாம், நீதான் வேண்டும். அவை எல்லாமும் உன் சிருஷ்டி தானே. அவற்றுக்கு என்ன தேவை இருந்தாலும் அதை பூர்த்தி பண்ண வேண்டியது உன் பொறுப்பு தான். மரம் வைத்த நீதான் தண்ணி விடணும். விடு, விடாமல் போ, அது உன் காரியம். எனக்கு தேவதையும் வேண்டாம், பித்ருக்களும் வேண்டாம், உன்னைத்தான் பிடித்து கொள்கிறேன். அதற்காக அவை கோபித்து கொண்டு என்னை கஷ்டப்படுத்தினவென்றால் அது உனக்கு தான் அவமானம். எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிற உன்னை நான் பிடித்து கொள்கிறேன் என்பதற்காக ஏதோ குட்டி சக்திகள் என்னை ஹிம்சை பண்ணி நீ பேசாமல் இருந்தால் அது உனக்கு தான் அபக்யாதி என்றிப்படி எல்லோரையும் நினைக்க சொல்லி நம் மதம் நம்முடைய பெரிய ஸ்வயநலத்தை மட்டும் கவனித்திருக்கலாம். ஆனாலும் ஸ்வயநல மதம் என்று சொல்லப்படுகிற இதுதான் இவன் ஒரே பரமாத்மாவை பிடித்துக் கொள்வதில் உள்ள ஐகாக்கிரியம், அதாவது ஒருமுக சிந்தனை என்கிற உத்தமமான ஸ்திதி சிதறிப்போகும்படியாக பல தேவ பித்ரு கர்மாக்களை கொடுத்து ஸ்வயநலத்தை தியாகம் பண்ண வைத்து கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன சக்திகளுக்கும் இவனை பரோபகாரம் பண்ண வைக்கிறது. இப்படி இவன் தியாகமும் பரோபகாரமும் செய்வதனாலேயே பகவான் இவனை மெச்சி இவனுக்கு இதர மதங்களில் இருப்பவர்களுக்கு முன்னால் ஞானத்தை அனுகிரகித்து விடுகிறான். அதனால்தான் இந்த மதத்திலேயே
ஜாஸ்தி மகான்களும் ஞானிகளும் பக்த சிரேஷ்டர்களும் தோன்றுகிறார்கள் என்று தோன்றுகிறது. இன்னொரு தினசாக சொல்வதென்றால், இந்து சமூகத்தில் பெரும்பாலானோர் இப்படி பரமாத்மாவை தியாகம் பண்ணிவிட்டு குட்டி சாமி பூத படைகளை பிரீத்தி பண்ணுகிற பரோபகார புண்ணியத்துக்காகத்தான் இந்த மதத்திலேயே சிறு தெய்வம் சேரேன் என்று அவனையே பிடித்து கொள்ளும் மகான்களையும் பரமாத்மா நிறைய படைக்கிறார். வேடிக்கை இருக்கட்டும், யதார்த்தமாக சொன்னாலும் ஈஸ்வரன் தான் ராஜா. தேவர்கள் பித்ருக்கள் எல்லாம் அவனுடைய ராஜாங்கத்தில் சிப்பந்திகள் என்றாலும் பிரஜைகள் சிப்பந்திகள் மூலம் நடக்க வேண்டியதற்கு அவர்களிடம் போக வேண்டும் என்றுதான் ராஜா நினைப்பானே தவிர அவர்களை விட்டுவிட்டு தன்னை பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பானா? மனுஷ்ய ராஜாக்களைப் போல இல்லாமல் எல்லா ஜனங்களுக்கான எல்லா காரியங்களையும் தான் ஒருத்தனாகவே கவனிப்பதற்கு ஈஸ்வரனுக்கு சக்தி இருக்கத்தான் இருக்கிறது. என்றாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக, லீலைக்காக அவர்தானே இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதிகாரம் கொடுத்து அநேக தேவஜாதிகள் இந்த லோக நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ளும்படியாக வைத்திருக்கிறார். லோகத்தையும் நேச்சரையும் ஒருவன் தாண்டி போகிற வரையில் இவை சம்பந்தமாகவே அவர் நியமித்திருக்கிற இந்த அதிகாரிகளை அவன் ஆசிரியிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றுதானே இதற்கு அர்த்தம். கீதையில் பகவானே இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார். எல்லா தர்மத்தையும் மூட்டை கட்டிவிட்டு என் ஒருத்தனையே பிடிச்சுக்கோ, என்கிட்டையே சரணாகதி பண்ணு என்று அவர் சொன்னது மட்டும் பிரசித்தியாய் இருக்கிறது. ஆனால் இப்படி சொன்னது கடைசியில்தான், அதாவது கீதை 18வது அத்தியாயத்தில். அதற்கு முந்தி 7வது அத்தியாயத்தில் பல தினசான ஆசைகள் உள்ளவர்கள் அந்தந்த ஆசைகளை பூர்த்தி பண்ணும் அநேக தேவதைகளை உபாசனை பண்ணுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு அந்த தேவதைகளிடம் ஸ்திரமான ஈடுபாட்டை நானே தான் உண்டு பண்ணுகிறேன். ஆனாலும் அந்த தேவதைகளுடனே நின்றுவிடாமல் அதுகளுக்கும் அந்தர்யாமியாக நான் தான் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறேன் என்ற தத்துவத்தை மறந்து அந்த தேவதைகளே எல்லாம் என்று நினைத்துவிடக்கூடாது. இப்படி நினைக்கிறவன் அவை தருகிற அல்ப இச்சா பூர்த்திகளோடேயே நின்று விடுகிறான். என் நினைவை விடாமல் அவற்றை உபாசிக்கிறவன் நாளாவட்டத்தில் என்னிடமே வந்து சேருகிறான் என்று சொல்கிறார். கீதையின் கடைசியில் சொன்னது ரொம்பவும் பக்வியாக இருப்பவனாலேயே முடியும். இங்கே நடுவில் சொன்னது நடுவாந்திர ஸ்திதியில் இருக்கிறவனுக்கு. அவ்வளவு கூட போகாத நம் மாதிரியான பெரும்பாலானருக்கு இதற்கும் முந்தி ஆரம்பத்திலேயே, அதாவது கீதை 3வது அத்தியாயத்தில் சொல்லும்போது அநேக தேவதைகள் மூலமும் தானே அந்தர்யாமியாக காரியம் பண்ணுவதை கூட சொல்லாமலேதான் பேசுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், பூர்வத்தில் சிருஷ்டியின் போதே பிரம்மா தேவஜாதி மனுஷ்ய ஜாதி இரண்டையும் தான் படைத்தார். இந்த 2 ஜாதிகளும் ஒன்றையொன்று ஆதரித்து கொண்டு ஆராதித்து கொண்டு பரஸ்பரம் பாவயந்தக என்கிறார். 2 பேரும் அதனால் உசந்த க்ஷேமத்தை ஸ்ரேயக பரம் என்று இருக்கிறது அடைய வேண்டும் என்று அப்போதே பிரம்மா அவர்களுக்கு நியமனம் பண்ணி இப்படி மனுஷியர்கள் தேவதைகளை உபாசிப்பதற்கே யஜ்ஞங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் என்கிறார். லோக ஜீவனத்துக்கான மழை இன்னும் அநேக போகங்களை தேவதைகள்தான் தருகிறார்கள். நாம் செய்யும் யஜ்ஞத்தினால் தேவதைகளின் தேவைகளை பூர்த்தி பண்ணி நம்முடைய வாழ்வுக்கு வேண்டியதை அவர்களிடமிருந்து பிரதியாக வாங்கி கொள்ள வேண்டும். தேவதைகளுக்கு யஜ்ஞ ஆராதனை பண்ணாமல் தாங்கள் மட்டும் சாப்பிடுகிறவர்கள் திருடர்கள்தான். அவர்கள் சாதத்தை சாப்பிடவில்லை, பாபத்தையே சாப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் மாம் ஏகம் என்று முடித்த கிருஷ்ண பரமாத்மாவே ஏகப்பட்ட சாமி பூஜையை பலமாக விதிக்கிறார். யார் எந்தெந்த ஸ்டேஜில் எப்படிப்பட்ட பக்குவ ஸ்திதிகளில் இருப்பார்கள், அந்த ஸ்டேஜில் அவர்கள் என்ன பண்ணினால் நிறைவு பெறுவார்கள், ஆனால் அந்த நிறைவே நிறைந்த நிறைவு என்று நின்றுவிடாமல் மேலே போவார்கள் என்று ரொம்பவும் அண்டர்ஸ்டாண்டிங்குடன் கவனித்து ஒரு ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போவதற்காகவே முடிவிலே ஜீவ பிரம்ம அபேதத்தை சொன்ன ஹிந்து மதம் அடியிலே அநேக தேவதைகள் பித்ருக்கள் உபாசனையை சொல்லி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளாததால் கிரிட்டிசைஸ் செய்கிறார்கள். அநேக ஜென்மாந்திர வாசனைகளோடு பிறந்திருக்கிற பெருவாரியான ஜனங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாகத்தான் முன்னேற்ற முடியும். அப்படி இல்லாமல் முதலிலேயே மேலே ஆரம்பித்தால்
அது பிடிபடாமல் கீழே விழும்படியாகத்தான் ஆகும் என்பதற்கு ப்ரூஃபாகவே மற்ற மதஸ்தர்களை விட நம்மிலேயே வெகு அதிகமாக மகான்களும் சாதுக்களும் தோன்றியிருக்கிறார்கள். நாம் ரொம்பவும் அல்ப சக்தர்கள் என்ற அடக்கம் இருந்துவிட்டால் எல்லாம் சரியாய்விடும். நம் மனஸ் எதையும் நினைக்கிறது, நம் புத்தியானது பிரமிக்கும்படியான விஷயங்களை தெரிந்து கொள்கிறது என்கிறதில் தலை கனத்து போகக்கூடாது. புத்தி பிரகாசம் மனுஷ ஜாதிக்கு நிறைய இருக்கலாம். ஆனால் புத்திக்கு மீறிய சக்திகளிடம் இந்த சாமர்த்தியத்தை காட்டி நாம் ஜெயிக்க முடியாது. வேத பிரதிபாத்தியமான சாத்வீகமான தெய்வ சக்திகள் மட்டும்தான் என்றில்லை. காற்று, கருப்பு என்று அநேக ஆவிலோக சேஷ்டைகளை சொல்கிறார்களே, இதெல்லாம் நுழைய விடாமல் காப்பாற்றுகிற காத்தவராயன், கருப்பண்ணன் முதலானவற்றுக்கு கூட நாம் அடங்கினவர்கள் என்பதால் தான் பிராமணர்கள் கூட பூசாரி பூஜை செய்யும் கிராம தேவதைகளுக்கும் வருஷத்தில் ஒரு நாளோ தங்கள் வீட்டில் கல்யாணம் கார்த்திகை என்றாலோ வழிபாடு நடத்தும் வழக்கம் தொன்று தொட்டு ஏற்பட்டிருக்கிறது. ஸ்மிருதியிலேயே, அதாவது இவ்விஷயமாக தெய்வத்தின் குரல் 2ஆம் பகுதியில் தர்மசாஸ்திரம் என்ற உரையில் பார்க்க, தர்மசாஸ்திரத்திலேயே ரிஷிகள் இங்கே சொன்னதோடு எல்லாம் முடிந்துவிடவில்லை. பாக்கி பண்ண வேண்டியவைகளை ஸ்திரீகளிடமிருந்தும் 4ஆம் வர்ணத்தவர்களிடமிருந்தும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருப்பது கிராம தேவதை வழிபாடும் சாஸ்திர சம்மதம்தான் என்பதற்கு ஆதரவாய் இருக்கிறது. ஈஸ்வர சிருஷ்டியில் உள்ள எல்லா விதமான உயிர்களுக்கும் பிரீத்தியை உண்டு பண்ணி அவற்றில் சௌமியமானவை மேலும் சௌமியமாகி லோகத்துக்கு நன்மை செய்யுமாறும், உக்கிரமானவை சாந்தமாகி ஆவிசேஷ்டை, அம்மை, நோய் முதலிய க்ஷாமங்களை உண்டாக்காமல் இருக்குமாறும் செய்வது உத்தமமான காரியம்தான். விஷயம் தெரியாதவர்கள் கிரிட்டிசைஸ் செய்வதால் இதெல்லாம் ரொம்ப தாழ்ந்த சிதிக்கு மதத்தை இறக்கி விடுகிறது என்று தப்பாக நினைத்து விட்டுவிடக்கூடாது. கிரிட்டிசிசம் என்று நினைத்து அவர்கள் சொல்வதே பாராட்டி சர்டிஃபிகேட் கொடுப்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. அத்வைதத்தை சொல்கிற மதமே அநேக தேவ பித்ரு கர்மாக்களை சொல்வதுதான் நம் மதத்தின் பெருமை. இதனால்தான் அது சகலவிதமான லெவல்களில் இருப்பவர்களையும் ஒரே அமைப்பில் அரவணைத்து கொண்டு போகிறது என்பது ஒரு பெருமை. இதனால்தான் பரோபகாரம் என்பதை மனுஷிய லோகத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் மற்ற லோகத்து ஜீவர்களுக்கு போஷனை தருவதாகவும் விஸ்தரித்து அவர்களை கொண்டு நம் லோகத்துக்கும் நல்லதை பெற்றுத்தர முடிகிறது என்பது இன்னொரு பெருமை. கண்டனமே பாராட்டு நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர, ஹர